பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்ட நபர்களை குறித்து பார்த்தோம். அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தைக்கு நேராக போகலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 8வது 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அஞ்சி ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்தில் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த ஒரு ஸ்திரீ தன்னிடத்தில் இருக்கிற 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிடுச்சு. அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் விளக்க கொளுத்துனா வீட்டை பெருக்குனா கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதிக ஜாக்கிரதையாக இருந்தா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் 10 வெள்ளிக்காசை போல எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய கரத்தை விட்டு போயிருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எத்தனை தாளந்துகள் நம்ம நம்பி கொடுத்தாரே, எத்தனை கனிகள் கொடுத்தாரே, எவைகளை நம்ம விட்டுட்டு இப்போ உட்காந்து அழுது கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் சரியான நேரம். சென்ற வருடத்தில் நீங்கள் இழந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும், தாளந்தாய் இருக்கட்டும், இந்த வருடத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஸ்திரீயை போல விளக்க கொளுத்துவோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவியானவரை இன்வைட் பண்ணுங்க. அக்கினிமயமான நாவுகளோட கர்த்தர் நம்ம மேல இறங்க விடுவோம். அது மட்டுமல்ல, அவள் வீடை பெருக்கினால் சுத்தம் செய்ய வேண்டியதை பரிசுத்தப்படுத்த வேண்டிய காரியங்களை பரிசுத்தப்படுத்துவோம். அது மட்டுமல்ல, அதிக ஜாக்கிரதையா தேடினாலா அதிக பயத்தோடு அதிக கவனத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் உட்காருவோம். அவள் எப்படி தேடி கடனடைந்து கொண்டாலோ அதே போல நாம் இழந்த தாழ்ந்துகளை, இழந்த கனிகளை, இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்வதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு அந்த ஸ்திரீயை போல இந்த வருடத்தின் தொடக்கத்தில், சென்ற வருடத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனோம் ஆண்டவரே, இந்த வருடத்தில் அப்படி இருக்க விரும்பல ஆண்டவரே. ஆவியானவரே, எனக்குள்ளே வாங்க, என்னை அனல் மூட்டுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்குள்ளே தெய்வ பயத்தை கொடுங்க, இழந்த பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துங்க என்று சொல்லும்போது நிச்சயமாகவே அந்த ஸ்திரீக்கு உதவின தேவன் நமக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, எந்தெந்த ஆசீர்வாதங்களை இழந்தோமோ, எந்தெந்த தாளந்துகளை இழந்தோமோ, எந்தெந்த ஆவிக்குரிய வரங்களை இழந்தோமோ திரும்ப பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் வாங்க, அனல் மூட்டுங்க. அபிஷேகத்தில் எங்களை அனல் மூட்டுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை அனல் மூட்டுங்க. வேத வார்த்தைகளும் படிக்கும்போது எங்களுக்குள்ள ஆவி பெருகுவதாக, அனல் மூட்டப்படுவதாக, அதிக பயத்தோடு அதிக ஜாக்கிரதையோடு உம்மை நாங்கள் அணுக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்க அந்த லெத்தாஜிக் போகட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, டேக் இட் ஃபார் கிராண்டட் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதிக பயத்தோடு அதிக ஜாக்கிரதையோடு உம்முடைய பலிபீடத்தில் நாங்கள் உட்காரும் போது இழந்தவைகளை பெற்றுக்கொள்வது லேசான காரியம் அல்லவா ஆண்டவரே? நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த வருடம் இழந்தவைகளை பெற்றுக்கொள்கிற வருடமா எங்களுக்கு நீர் மாற்றி கொடுக்க போறீங்களே, உமக்கு நன்றி. என்னோடு இணைந்து யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய ஜெபத்தையும் என் கர்த்தர் கேட்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.